இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டு தேவ செய்திக்குள்ள நாம் செல்வோமாக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60வது அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 60வது அதிகாரம் 2வது வசனம். உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல காணப்படும். ஆண்டவர் நம்ம மேல உதிப்பார். இந்த ஆண்டுல அவருடைய மகிமை நம்ம மேல காணப்படுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படியாக ஆண்டவர் இந்த ஆண்டிலும் உங்கள் மேல் உதித்து ஆண்டுடைய மகிமை காணப்பட ஆண்டவர் உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கர்த்தருடைய மகிமை குறித்து தான் நாம் கூடுமான வரைக்கும் இந்த ஆண்டும் போன வருஷம் விசுவாசத்தை குறித்து செய்தியை ஆண்டவர் தந்ததை போல இந்த ஆண்டிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தருடைய மகிமையை குறித்து பேச ஆண்டவர் உதவி செய்வார் என்று நம்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நாம் தியானிக்கக்கூடியதான வேத வசனம் அதோடு இணைந்த ஒரு பகுதி தான் ஆதியாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரம். 32வது அதிகாரம் 8வது வசனத்தில் இருந்து நாம் 30வது வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போமாக. ஆதியாகமம் 32வது அதிகாரம் 28லிருந்து 30 வரைக்கும். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். பெனியேல் என்றால் ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவனை முகமுகமாய் பார்த்த இடம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பெனியேல் என்றால் ஸ்தோத்திரம், God's face, தேவனின் முகம். தேவனின் முகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனின் முகம். கர்த்தர் உன்மேல் உதிப்பார். அல்லேலூயா. தேவன் உன்மேல உதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய முகம் ஸ்தோத்திரம் அவன் மேல வந்தது. அவன் அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயம் ஆயிற்று. அல்லேலூயா. கர்த்தர் அவன் மேல உதித்தார். அவன் அந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது சூரியனும் அவன் மேல் உதித்தது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் அவன் மேல உதித்தார். கர்த்தருடைய மகிமை அவன் மேல காணப்பட்டது. இந்த யாக்கோபின் மேல கர்த்தருடைய மகிமை காணப்பட்டது. அதாவது கர்த்தருடைய ஆசீர்வாதம் காணப்பட்டது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை அவனை சந்தித்தது. அவன் பெனியேலை கடந்து போகும்போது தொடை சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபினுடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் ஒரு மாற்றத்தோட அவன் அந்த இடத்தில் கர்த்தர் அவனை சந்தித்தபடியினால், கர்த்தருடைய மகிமை அவன் கண்டபடியினால், கர்த்தருடைய முகத்தை அவன் தரிசித்தபடியினால், ஸ்தோத்திரம் ஆண்டவர் அவன் மேல உதித்தபடியினால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கும் இந்த கால வேளையிலே யாக்கோபை குறித்து தான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மேல உதிக்க வேண்டும். அவருடைய ஆசீர்வாதம் நம்மேல காணப்பட வேண்டும். அவருடைய மகிமை நம்மேல காணப்பட வேண்டும். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்கிற ஒரு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு உறுதியான ஒரு மனம், ஒரு உறுதியான ஒரு போராட்டத்தை இந்த ஆண்டிலே நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனிதரோடும் தேவனோடும் போராடி மேற்கொள்ள வேண்டும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். மனிதர்களோடும் தேவனோடும் போராடி
மேற்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த யாக்கோபு பிறக்கும் போதே ஸ்தோத்திரம் ஆதியாகமம் 25வது அதிகாரம் 26வது வசனத்துல ஸ்தோத்திரம் உண்டாவதாக இரட்டை பிள்ளைகளாக பிறக்கிறார்கள். ஸ்தோத்திரம் ஏசா யாக்கோபு ரெபெக்காளுடைய வயிற்றிலிருந்து ஸ்தோத்திரம் ஏசா யாக்கோபு இரட்டை பிள்ளைகளாக பிறக்கிறார்கள். இரட்டை பிள்ளைகளாக பிறக்கும் போது ரெண்டு பேரும் பார்ப்பதற்கு எப்படிதான் இருக்கணும்? ஒரே மாதிரி தான். இன்னைக்கு இரட்டை பிள்ளைகள் என்றால் வித்தியாசமே என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அன்றைக்கு இரட்டை பிள்ளைகள் பிறந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த இரட்டை பிள்ளைகள் பிறக்கும் போது ஏசா முந்தி பிறக்கிறான். ஆதியாகமம் 25:26. அப்பா ஏசாவினுடைய குதிகாலை பிடித்துக் கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிறக்கும் போதே மூத்தவனுக்கும் இளையவனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மிகப்பெரிய வேறுபாடை ஆண்டவர் இரட்டை பிள்ளைகளுக்கு கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசா வெளிப்பட்டான். அதற்கு பின்பு ஏசாவின் குதிகாலை பிடித்துக் கொண்டு ஸ்தோத்திரம் யாக்கோபு வெளிப்பட்டான். அதாவது நான் எப்படியாவது முந்தி வர வேண்டும் என்று யாக்கோபு கற்பத்தில் இருக்கும் போதே பிரயாசப்படுகிறான். நான் உன்னை விட மாட்டேன், நான் எப்படியாவது முந்தி வர வேண்டும். அவனுக்குள்ள ஒரு முந்தி தள்ளுதல் கற்பத்தின் கனியில இருக்கும் போதே, பிறக்கும் போதே அவனுக்குள்ள ஒரு உந்து தள்ளுதல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சொல்லுவோமாக. அல்லேலூயா. எந்த பிள்ளைகள் என்ன செய்யாது, காலை பிடித்துக் கொண்டு என்ன செய்யாது, வெளியே வராது. ஆனால் நான் உன்னை விட மாட்டேன், நான் உன்னை போராடி மேற்கொள்ளுவேன். ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும், நான் எப்படியாவது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று அவன் ஏசாவின் குதிகாலை பிடித்துக் கொண்டு வெளிப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முந்தி வருவதற்கு பிரயாசப்படுகிறான். ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முந்தி வருவதற்கு பிரயாசப்பட்டான். அவனுக்குள்ள கற்பத்திலேயே முந்தி தள்ளுதல் இருந்தது. அது கொண்டு அந்த குழந்தைக்கு என்ன ஒன்றுமே தெரியாது. ஆனா எப்படியாவது என்ன செய்யணும், முன்ன போனோம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு உந்து தள்ளுதலோடு அவன் வெளிப்படுகிறதை நாம பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் நமக்குள்ள இந்த புதிய ஆண்டுல ஸ்தோத்திரம் முந்தி வர வேண்டும் என்கிற ஒரு உந்துதல் நமக்குள்ள எப்போதும் இருக்கணும். ஆமென் சொல்லுவோமாக. ஒரு மேலான இடத்துக்கு வர வேண்டும், ஒரு ஆசீர்வாதமான இடத்துக்கு வர வேண்டும் என்கிற உந்தி தள்ளுதல் நம்முடைய இருதயத்துக்குள்ள நமக்குள்ள எப்போதும் காணப்பட வேண்டும். குழந்தையில இருந்த முந்தி தள்ளுதல் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வரும்போதே நாம் முந்தி தள்ளப்பட்டவர்களாக, நாம் எப்படியாவது தேவ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்கிற அந்த உந்துதல் நமக்குள்ள காணப்பட வேண்டும். வளர 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 தேவ பிள்ளைகளுக்குள்ள ஒரு உந்துதல் இருக்கணும். நான் முன்னேறணும், நான் பெரியவனா மாறணும், நான் ஆசீர்வாதமா வரணும் என்கிற உந்துதல் நமக்குள்ள காணப்பட வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. இந்த உந்துதல் இல்லாவிட்டால், இந்த முந்தி வர வேண்டும் என்கிற உந்துதல் இல்லாவிட்டால் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்குள்ள எப்போதும் அந்த உந்துதல் இருக்க வேண்டும். அதாவது முந்தி வருவதற்கு பிரயாசப்படணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பெற்றுக்கொள்வதற்கு பிரயாசப்படணும். நீதான் முந்தி போவியா, நானும் முந்தி வருகிறேன் பார். அதுதான் அவன் குதிகால பிடித்தது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னை விட மாட்டேன், நானும் ஆசீர்வாதத்தை பெறுவேன். ஸ்தோத்திரம் என்கிற அந்த நிலைமையோடு அவன் கற்பத்திலேயே போராடினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிறக்கும் போதே யாக்கோபு ஏசாவோடு போராடி வெளியே வந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் போராடியே ஆக வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாவதாக ஆதியாகமம் 25வது அதிகாரம் 32 33 வசனங்களிலே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 32வது அதிகாரம் 25 32. அதற்கு ஏசா, நான் சாக போகிறேன், இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டுக் கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு
தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு? ஸ்தோத்திரம். இது யாக்கோபு பிறந்த பிறகும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக வாலிபனாக மாறின போதும் எப்படியாவது அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் காலை பிடித்துக் கொண்டே வந்தேன், குதிகாலை பிடித்துக் கொண்டே வந்தேன். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனா இவன் முந்தி வந்துட்டான். ஸ்தோத்திரம். இவனுக்கு தான் ஆசீர்வாதமா? சேஷ்டபுத்திர பாகம் மூத்தவனுக்கு உரியதா? எனக்கும் அந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தான் யாக்கோபு. கைகளை உயர்த்தாமே சொல்லுவோம். அவன் வளர்கிற போது ஸ்தோத்திரம், அவன் வளர்கிற நாட்களிலே எப்படியாவது நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதில் அவன் பிரயாசப்பட்டான், போராடி கொண்டே இருந்தான். ஒரு நாள் வந்தது, அவனுக்குள்ள வாஞ்சை இருந்தது, விருப்பம் இருந்தது, நான் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். கைகளை உயர்த்தாமே சொல்லுவோமாக. அல்லேலூயா. நான் ஆசீர்வாதத்தை அடைய வேண்டும். ஒரு நாள் வந்தது, இந்த ஏசா வந்து பசியோட வந்தான். சோத்திரம். உன்னுடைய கூழ்ல எனக்கு கொஞ்சம் கொடு என்றான். உடனே இவன் கேட்டான், உன் சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு. ஒரு குறிக்கோள், ஒரு குறிக்கோளோட அவன் வாழ்க்கையே ஒரு குறிக்கோளோட இருக்கிறது. எப்படியாவது நான் மேல வரணும், எப்படியாவது என் அண்ணனுடைய ஆசீர்வாதத்துக்கு நான் வரணும். சோத்திரம் உண்டாவதாக. நான் முந்தி வரணும், நான் உரிமையாளராக மாறணும். அந்த குறிக்கோள் இது உள்ளத்துக்குள்ள இல்லைன்னா வெளியே வராது. கைகளை உயர்த்தாமே சொல்லுவோமாக. ஒரு கூழ் தான் கேட்டான். கூழை கேட்டவனே எதை கேட்கிறான் இவன் யாக்கோபு? உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு. முக்கியமானதை பிடித்துக் கொள்கிறான். உன் பாக்கியம் எனக்கு வேண்டும். கைகளை உயர்த்தாமே சொல்லுவோமாக. இன்னைக்கு நமக்கு ஒரு பாக்கியம் வேண்டும், நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும். இதை நாம் விட்டுவிடக் கூடாது. யார் பெற்றிருந்தாலும் பரவாயில்லை, நானும் பெற வேண்டும். கைகளை உயர்த்தாமே சொல்லுவோமாக. அல்லேலூயா. நாமும் பெற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்துல, இந்த சபையில யார் இந்த இடத்துல வந்திருக்கிற அத்தனை பேரும் இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும். சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு. உடனே சொன்னா, நான் தான் சாக போறேனே, இது எனக்கு என்னத்திற்கு? அசட்டை பண்ணினான். ஆசீர்வாதத்தை அசட்டை பண்ணுகிறவனாக ஏசா இருந்தான். ஆனால் யாக்கோபு ஆசீர்வாதத்தை எப்ப கிடைக்கும், எப்ப கிடைக்கும், எப்ப கிடைக்கும் விரும்புகிறவனாக இருந்தான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. ஆசீர்வாதத்தை நாம் எப்பொழுதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று நாம் எப்பொழுதும் விரும்புகிறவர்களாக, பெற்றுக்கொள்வதற்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குமோ அப்பெல்லாம் அதை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். யாக்கோபு முயற்சித்தான், முயற்சி எடுத்தான். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. போராடினான். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் போராடாவிட்டால், முயற்சிக்காவிட்டால், அவன் பிரயாசப்படாவிட்டால் அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றிருக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் முயற்சிக்க வேண்டும், நாம் பிரயாசப்பட வேண்டும். நாம் முந்தி பிரயாசப்பட போராட அழைக்கப்பட்டிருக்கிறோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா. வாய்ப்பை விட மாட்டேன். இதான் வாய்ப்பு. ஆமென். கர்த்தர் நமக்கு இந்த 2025 ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஆண்டில் அவர் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். வாய்ப்பை விட்டுவிடக் கூடாது. வாய்ப்பு கையை விட்டு நழுவி போய்விடக் கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம், நமக்கு கொடுத்த இந்த ஆண்டிலே ஆசீர்வாதத்தை நாம் பெற்று அனுபவிக்கிறவர்களாக மாறிவிட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த ஆசீர்வாதத்தின் மேல ஆசை. அவன் ஆசை இல்லாட்டா கேட்டிருப்பானா? பாருங்க, சேஷ்டபுத்திர பாகத்தின் மேல அவனுக்கு ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருந்துச்சு, ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. அதான் வாய்ப்பு. வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டான். நாம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எப்போதும் ஆசையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆசீர்வாதங்கள் பெறுவதற்கு எப்போதும் நமக்கு என்ன இருக்கணும்? ஆசையா இருக்கணும், விருப்பமா இருக்கணும். ஆசீர்வாதத்தை விரும்பினால் அவன் பெறுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அசட்டை பண்ணினால் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விரும்பி போராடினான். அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதியாகமம் 27வது அதிகாரம் 19வது வசனத்திலே, ஆதியாகமம் 27:19 அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்று பெயர் இருந்தது. ஆதியாகமம் 27:19 யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் ஒரு மூத்த மகனாகிய ஏசா, நீ எனக்கு சொன்னபடியே செய்தேன். உம்முடைய ஆத்துமாவினை ஆசீர்வதிக்கும்படி நீ எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்றான். தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் யாக்கோபு போராடுகிறான். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசாவெல்லாம்
தகப்பன் சொன்னார், நீ வேட்டையாடி எனக்கு புசிக்க கொண்டு வா, நான் உன்னை என்ன செய்ய போகிறேன், ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொன்னார். ஆனால் யாக்கோபு ஏசாவினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு அவன் போராட வேண்டியது அவசியமாயிற்று. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்வோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் போராடினால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். போராடினால் ஸ்தோத்திரம். ஏமாற்றினான் என்று சொன்னதை விட போராடினான் என்று தான் சொல்ல முடியும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏனென்றால் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆசீர்வாதத்தின் மேல் ஒருவன் விருப்பமாக இருக்கிறான், ஒருவன் ஆசையாக இருக்கிறான். ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு பிறக்கும் போது இருந்தே போராடுகிறான். அப்படி இருக்கும்போது ஒரு தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஸ்தோத்திரம் உண்டாக இந்த முறையும் அவன் போராடுகிறான். அல்லேலூயா. ஏசாவின் வஸ்திரத்தை தெரிந்து கொண்டு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சமைத்து கொடுத்த தாயார் சமைத்து கொடுத்ததை கொண்டு போய் அவருடைய தகப்பனிடத்தில் கொண்டு போய் வைத்து என்னை ஆசீர்வதியும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. என்னை ஆசீர்வதியும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாக்கோபு ஸ்தோத்திரம் தகப்பன் ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை இந்த 27வது அதிகாரத்தில் பெற்றுக் கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எவ்வளவு போராட்டம் தெரியுமா? ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் போராடி தான் மேற்கொள்ளணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அண்ணன் வரும் முன்னாடி ஸ்தோத்திரம் அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை இந்த இந்த யாக்கோபு பெற்றுக் கொண்டு விட்டார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. எல்லா ஆசீர்வாதத்தையும் அனுப்ப ஸ்தோத்திரம் மகனுக்கு யாக்கோபுக்கு கொடுத்து விட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. புது வருஷம் வந்துச்சுல, உங்க அப்பா கிட்ட எத்தனை பேர் ஆசீர்வாதம் வாங்கினீங்க? உங்க தகப்பனார் இருந்தா உங்க தகப்பனார்கிட்ட எத்தனை பேர் ஆசீர்வாதம் வாங்கினீங்க? ஸ்தோத்திரம். அப்பா இல்லை, நீங்களா அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை பெறணும். கையில் உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறணும். கையில் உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிப்பார், உண்மைதான். ஆனா பெரியவங்க ஆசீர்வாதம் நமக்கு வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க அப்பா உங்களுக்கு அப்பா இருந்தாருன்னா ஸ்தோத்திரம், அப்பா நீங்க சர்ச்சை பிடிச்சு போயிட்டு ஸ்தோத்திரம், இந்த புது ஆண்டுல என் மேல என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு ஆசீர்வாதம் போடுங்க அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அவருக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து ஆசீர்வாதம் கேளுங்க, நல்லா கொடுத்து ஆசீர்வாதம் கேளுங்க. கைகளை உயர்த்தாமேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. கொடுக்காம ஆசீர்வதிச்சாங்க எப்படி வரும் ஆசீர்வாதம்? ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாக்கோபு நல்ல சாப்பாடு கொடுத்து, அப்பா நீங்க சாப்பிட்டுட்டு என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்க அப்படின்னு கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஆசீர்வாதத்தை பெறணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்பமா வந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுவீங்களே, இந்த ஆண்டுல நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும். ஸ்தோத்திரம். அப்படி ஒரு வாஞ்சை, ஒரு தாகம் நமக்குள்ள இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அடுத்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றால் அடுத்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதியாகமம் 30வது அதிகாரம் 30வது வசனம். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 30வது வசனம். நான் வந்தபின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. போதும். ஸ்தோத்திரம். இதை யாக்கோபு லாபானுடைய வீட்டுக்கு போனான். லாபானுடைய வீட்டுல போன பிறகு ஸ்தோத்திரம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருந்தார். கர்த்தர் ஆசீர்வாதத்தினால எல்லாமே பெருகிச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மாமனாருக்கு தான் பெருகிச்சது. இப்ப யாக்கோபு சொல்கிறான், நான் வந்ததுல இருந்து உனக்கு ஆசீர்வாதம் மிகவும் பெருகிச்சு, எனக்கும் ஆசீர்வாதம் வேணும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். எங்க போனாலும் இந்த யாக்கோபு விட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன். மாமனார் வீட்டுக்கு சம்பாதிச்சு கொடுத்தாரு. மாமனார் வீட்டுல ஆசீர்வாதம் பெருகிச்சு. மாமனார் ஆசீர்வாதம் அவருக்கு உண்டா? கிடையாது. எனக்கு ஆசீர்வாதம் வேணும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் வந்து உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்து எல்லாம் பெருகிச்சு, ஆனா எனக்கு வேணும் அப்படிங்கறத மாமனார் இடத்துல கேட்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமக்கு ஆசீர்வாதம் வரணும். இன்னொரு ஆசீர்வதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, நானும் ஆசீர்வதிக்கப்படணும். என் மூலம் இன்னொருக்கு ஆசீர்வாதம் வருது, சந்தோஷம். ஆனா எனக்கு ஆசீர்வாதம் வரணும்.
கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதில் எப்பவுமே குறிக்கோள் கண்டு கருத்துமா யாரும் இருப்பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணாரு. அது தவற விடவே மாட்டாரு. மாமனார் வீட்டுல மாமனாருக்கு தான் ஆசீர்வாதம் வரணுமா? யாருக்கும் எனக்கும் என்ன வேணும்? ஆசீர்வாதம் வரணும். நான் எனக்கும் சம்பாதிக்கணும், எனக்கும் வேணும். இப்போ மாமனார் கேட்டாரு. ஸ்தோத்திரம். அப்போ மாமனாரும் மருமகனும் உடன்பாடு பண்ணாங்க. இதெல்லாம் உனக்கு, இதெல்லாம் எனக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு உடனே விட்டாரா? இல்ல. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த அதிகாரத்தை பாருங்க. ஸ்தோத்திரம் 37வது வசனத்துல யாக்கோபு பச்சையா இருக்கிற முன்னை, வாதுமை, அல்வான் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும் பட்டையை உரிச்சி தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களின் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைக்கும் போது ஸ்தோத்திரம் உண்டாவதாக புள்ளியும் வரியுள்ள குட்டிகளை போட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த லாபான் சொன்னா, உனக்கு என்ன ஆடு உண்டு? புள்ளியும் வரியும் என்னென்ன ஆடு உண்டோ அதெல்லாம் ஓ சொத்து அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவரின் ஆசீர்வதிப்பார். நீ சும்மா இருக்கிற யாக்கோபு. கைகளுடைய தலைவியை சொல்லுவோம். சொல்லுங்க. கர்த்தரினை ஆசீர்வதிப்பார். சும்மா இருக்கல. ஆடுகள் ஸ்தோத்திரம் ஈன வரும்போது, குட்டி போட வரும்போது ஸ்தோத்திரம் அந்த கண்ணுக்கு என்ன தெரியணும்னா, இந்த கொப்பெல்லாம் வெட்டி ஸ்தோத்திரம் உரிச்சி வெள்ளையும் புள்ளியுமா வெள்ளையா கோடு கோடா போட்டு வச்சிருந்தான். அதை பார்க்கும்போது வெள்ளையும் வரியுமான அதை அந்த ஆடுகள் குட்டி போட்டது. கைகளை உயர்த்தவே பிரயாசப்பட்டான். கைகளை உயர்த்தாமல் சொல்லுவோம். ஏதோ ஒரு முயற்சி செய்கிறான். ஸ்தோத்திரம் ஏதோ ஒன்று செய்கிறான். எப்படியாவது எனக்கு என்ன வேணும் சொல்லுங்க? எனக்கு ஆசீர்வாதம் வேணும். இவன் லாபம் கண்டா வரியும் புள்ளியும் உள்ளதான் எனக்கு. அப்ப புள்ளியும் வரியும் உள்ளனா இந்த குட்டி போறனா ஏதோ ஒண்ணு செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முயற்சி எடுக்கிறதுல ஸ்தோத்திரம் யாக்கோபு பாடுபடுகிறார், பிரயாசப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம என்ன சும்மா உட்கார்ந்து கர்த்தர் எனக்கு கொடுப்பார் 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 கொடுப்பாரு ஸ்தோத்திரம் கூரை பிச்சு. ஹல்லேலூயா. சும்மா குட்டி போடாது. வரியும் வெள்ளையும் உள்ளது ஸ்தோத்திரம். சும்மா குட்டி போடாது. அதை செய்ய அவருக்கு ஆண்டவர் காமிச்சாரு. எப்பா நீ குட்டி போடும்போது பார்த்தீங்கன்னா அதுதான் இது உனக்கு வந்து சேரும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தனிப்புறமா வைத்துக் கொண்டார். ஸ்தோத்திரம். இப்படி என்னென்ன செய்ய அப்புறம் பாருங்க. ஸ்தோத்திரம். 31:12 ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு கண்களை ஏறெடுத்துப்பார். ஆடுகளுடைய பொழியும் நாட்களெல்லாம் கலப்பு நிலமும் புள்ளியும் வரியும் நிலங்களா இருக்கிறது அப்படின்னாரு. கைகளை உயர்ந்து நடந்தது எது? கடாக்கள் புள்ளியும் வரியுமா இருந்ததுனால குட்டி எப்படி வந்துச்சு? புள்ளியும் வரியுமா வந்துச்சு. ஆனா யாக்கோபு அவன் நினைச்சா ஏதோ ஒண்ணு செய்யணும். புள்ளியும் வரியுமான கொப்புகளை புள்ள மரம் வாதம் வருது கிளைகளெல்லாம் வெட்டி போட்டு அது ஈடும் போது அப்படி வரும். கைகளை உயர்த்தி ஏதோ ஒன்றை தன்னால எதை செய்யணும் அவன் டெக்னிக்கெல்லாம் செய்யறாரு. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அப்படித்தானே? ஸ்தோத்திரம். அப்படிதான் சொல்ல முடியும். என்னென்ன டெக்னிக் உண்டோ அதெல்லாம் செய்து பார்க்கிறார். எப்படியாவது நான் பெருகணும், எப்படியாவது நான் ஆசீர்வதிக்கப்படணும், எப்படியாவது நான் மேல வரணும், நான் விருத்தி அடையணும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. அதனால்தான் ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 30:43 அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்தான், மிகவும் விருத்தி அடைந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏமாத்த சொல்லல, ஆனா உங்க திறமையை செய்யணும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஏமாத்தி படைக்க அவசியம் இல்லை. ஆனா உங்களுக்கு தெரிந்த திறமைகளை, உங்களால் முடிந்த காரியங்களை நீங்கள் ஆசீர்வாதத்திற்காக அவைகளை செயல்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஏமாற்றுறது ஒரு நாளும் நிலைக்காது. ஆனா நீங்க பாடுபட்டு பிரயாசப்படும் போது அது நிலைக்கும். கைகள் உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து இப்படி யாக்கோபு விருத்தி அடைவது மாமனாருக்கு பிடிக்கவே இல்லை. யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படுவது லாபானுக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அதுக்கு போராட வேண்டியது இருந்துச்சுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போராட வேண்டியது இருந்துச்சு. ஸ்தோத்திரம். இன்னொரு நீங்க வாசித்து பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம். 31வது அதிகாரம் 38வது வசனத்துல பார்க்கிறோம். இந்த 20 வருஷ காலம் நான் உங்களிடத்துல இருந்தேன். உங்களுடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சீனை அழியவில்லை, தின்னவில்லை.
மீறுண்டதை நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமல் அதுக்கு உத்தரவாதம் பண்ணினேன். இரவு களவு போனதை கையில கேட்டு வாங்கினீர். பகலில வெயிலும் இரவில குளிரினை பட்சித்தது. சும்மாவா? பகல்ல வெயில இரவுல குளிரினை பட்சித்தது. நித்திரை கண்களுக்கு தூரமாயிருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். கைகளை உயர்த்தாம சொல்லுவாங்க. சும்மா வராத ஆசீர்வாதம், பாடுபடணும். கைகளை உயர்த்தாம சொல்லுங்க. அல்லேலூயா. பாடுபட்டேன், இவ்விதமாய் பாடுபட்டேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர், ஆனாலும் என் கை பிரயாசத்தை கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. நீங்க கை பிரயாசப்படுங்க. கைகளை உயர்த்தாம சொல்லுங்க. சும்மா இருந்து சாப்பிடக்கூடாது, கடினமா உழைக்கணும். கைகளை உயர்த்தாம சொல்லுவாங்க. கடினமா பிரயாசப்படணும், கடினமா பிரயாசப்படணும். சோதரம் 1000 ரூபாய் கொடுத்தா 10,000 தரும். நீ 1000 கொடு, 10,000 பெருகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு 10,000 பெறுறதுக்கு அது ஏமாற்று பேர் வீடு. அல்லேலூயா. நீ கை பிரயாசப்படணும், பிரயாசப்படணும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாடுபடணும். ஸ்தோத்திரம். ஏமாத்துறதுக்கு பாடுபடுற நீ ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு பாடுபடுங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாடுபட்டு பிரயாசப்பட்டா இப்பதான் நம்மளுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மாமனார் கிட்ட ஆசீர்வாதம் பெறுவதற்கு யாக்கோபு என்ன செய்தார்? போராட வேண்டியதா இருந்துச்சு. இப்போ பிறக்கும் போது போராடி ஆசீர்வாதம் வாங்கினார். சகோதரர்கிட்ட போராடி ஆசீர்வாதம் வாங்கினார். தகப்பனிடத்து போராடி ஆசீர்வாதம் வாங்கினார். மாமனார் கிட்ட இருந்து போராடி சொல்லுங்க ஆசீர்வாதம் வாங்கினாரு. இப்போ எல்லார்கிட்டையும் போராடிட்டாரு. இப்போ ஆண்டவர்கிட்ட தேவனிடத்துல போராடணும். கைகளை உயர்த்தி அவனை சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மனிதர்களிடத்திலையும் போராடணும். தேவனிடத்திலையும் நம்ம என்ன செய்யணும்? போராடணும். தேவனிடத்துல போராடி ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக யாக்கோபு போராடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிந்தி தனித்திருக்கிறார். ஸ்தோத்திரம். பொழுது விடியும் அளவு போராடுகிறார். விடமாட்டேன். ஸ்தோத்திரம். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், போக விடமாட்டேன் என்று போராடி மேற்கொள்ளுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலங்களில கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரோடு நாம் போராடி ஸ்தோத்திரம். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை போக விடமாட்டேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு இரவுல போராடினான். எப்போனாலும் சரி, பகல்ல கூட நீங்க போராடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாக்கோபு இரவுல பிந்தி தனித்திருந்தான். எல்லாவற்றையும் முன் அனுப்பிவிட்டான். பிந்தி தனித்திருந்தான். நான் நினைக்கிறேன் அவனுக்கு பயமே இல்லை. பாருங்க, பயமே இல்லை. ஏன்னா இரவு பகலும் கண் விழிச்சிருந்த ஆடுகளை மேய்த்தவன், பாதுகாத்தவன். இப்போ தனியா ஒரு பிந்தி ஒரு ஆற்றங்கரையில தனித்திருக்கிறான். அங்க ஒருவர் திடீரென்று காணப்படுகிறார். நாம என்ன நினைப்போம்? நாம என்றால் என்ன நினைப்போம்? நாம ராத்திரி ஒரு காட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம். திடீர்னு ஒருத்தர் அந்த பக்கம் வந்துட்டாரு. நீங்க என்ன நினைப்பீங்க? அதோட பயந்து செத்துருவீங்க. அவ்வளவுதான். காட்டுக்குள்ள நான் ராத்திரி உட்கார்ந்து இருக்கிறீங்க, தனித்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. திடீர்னு ஒருத்தர் அங்க வந்து என்ன செய்யறாரு? வர்றாரு. அப்படியே நடந்து வர்றாரு. அப்படியே உங்க பக்கம் அப்படியே வர்றாரு. அப்படியே வரும்போது ஐயோ ஐயோ, யாரு இது? யாரு இது? யாரு? சோத்திரம் உண்டாவதாக. வந்தவர் வித்தியாசம் தெரியல. ஆனா ஒரு நபராக, ஒரு மனுஷமா தான் இருந்தாரு. கைகளுடைய தேவையில சொல்லுவோம். ஒரு மனுஷமா தான் வந்தாரு. அது ஒரு தேவனா அப்படி பிரகாசமா அப்படி ஸ்தோத்திரம் ஏஞ்சல் மாதிரியா வந்தாரு. நிறைய நினைக்கிறோம் ஏஞ்சல் வருவாரு. ஏஞ்சல் வரமாட்டாரு. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஏஞ்சல் வந்தா எப்படி வருவாரு? ஏஞ்சல் வந்தா எப்படி வருவாரு? பறந்து அப்படி வெளிச்சமா அப்படி ஒளி வீசிக்கிட்டு அப்படியே வருவாரு. இப்ப யாக்கோபுடத்துல ஏஞ்சல் வரல. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் வந்தா எப்படி வருவாரு? கர்த்தர் வந்தா எப்படி வருவாரு? சொல்லுங்க. அப்படி முகம்லாம்
சூரியன் மாதிரி என்ன செய்யும்? பிரகாசிக்கும். அவர் வந்தாலே வித்தியாசமா இருக்கும். உண்மையிலே தேவன் தான் அப்படின்னு நாம எல்லாம் பிடிச்சிக்கணும் அவரை. ஆனா அவர் அப்படி வரமாட்டாரு. கையில் உயர்த்த சொல்லுங்க, அவர் அப்படி வரமாட்டாரு. நீங்க நினைக்கிற மாதிரி தேவன் வரமாட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க நினைக்கிற மாதிரி வித்தியாசமா வரமாட்டாரு. நீங்க நினைக்காத மாதிரி ஸ்தோத்திரம் உங்களை மாதிரியே வருவாரு. மனுஷனாகவே வருவாரு. ஸ்தோத்திரம். வித்தியாசமே கண்டுபிடிக்காத அளவுக்கு வருவாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு மனுஷனா ஒரு மனுஷனாக வரலாம். நாம என்ன நினைக்கணும்? ஏன் இங்க வந்த? உனக்கு இப்ப என்ன வேலை? இங்கே நான் தனியா உட்கார்ந்து இருக்கிறேன், நீங்க தனியா வருவீங்க, உனக்கு என்ன வேலையா? உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதா அப்படின்னு நம்ம கேட்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. பிரச்சனைனா, ஓ நான் உன்னை, நீ தனியா இருக்கிற, நான் உன்னை தனியா நீ வந்திருக்கிற, உன்னையதான் நான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் உன்னைய பார்த்துருவோம்ப்பா அப்படின்னீங்க. கையை சொல்லுவோம். சொல்லுங்க. தனியா ஒரு ஆள் வந்துட்டாரு ராத்திரி, என்ன பண்ணுவீங்க நீங்க? ஒண்ணு அலறி அடிச்சு ஓடுவீங்க, அல்லது அவர்கிட்ட என்ன பண்ணுவீங்க? சண்டை போடுவீங்க. என்னைய பார்க்க வந்த, நான் ஒன்ன பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி குட்டமா சண்டை போடுவீங்க. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனா யாக்கோபுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நீ யாரா இருந்தாலும் சரி, நீ எதிரியாவே இந்த இடத்துக்கு வந்தாலும் சரி, நான் இப்ப தனியா இருக்கிறேன், நீ ஒரு மனுஷனாவே இருந்தாலும் சரி, உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும். கைகளை உயர்த்தாலும் சொல்லுங்க. யாருமே தெரியாது, ஆனா நீர் என்ன ஆசீர்வதிக்கணும் இப்படி நாம கேட்போமா? தெரியாத ஆள்கிட்ட போய், ராத்திரி இருட்டுல வந்திருக்கிற ஆள்கிட்ட போய் சொல்லுங்க, நீர் என்ன ஆசீர்வதி யாராவது நம்ம கேட்போமா? அடிச்சு விரட்டா அவன் சண்டை தான் போடுவோம். ஆசீர்வதி கேட்க மாட்டோம். ஆனா இந்த யாக்கோபு பாருங்க, யாரையும் விட மாட்டாரு. அதான் நான் இன்னைக்கு சொல்ல வரேன். அவன் எப்படி வந்தாலும் சரி, யாரா வந்தாலும் சரி, என்ன ஆசீர்வதி? கைகளை உயர்த்தி அமைன்னு சொல்லுவோம். என்ன ஆசீர்வதியும்? அவன் பகல வந்தாலும் என்ன ஆசீர்வதியும், இரவுல வந்தாலும் என்னை ஆசீர்வதியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆசீர்வதிச்சு தான் போனோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் என்ன செய்யணும் சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு இன்னைக்கு, என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? ஆசீர்வாதம் பண்ணுங்க, என்ன ஆசீர்வதிச்சுட்டு போங்க. யாரா இருந்தாங்க? ஆனா அங்க வந்தது வேற யாரும் இல்லை, கர்த்தர் நம்முடைய தேவன் தான் அங்க வந்தாரு. ஆனா சாதாரண மனுஷனா இருந்தாரு. அவங்க வித்தியாசமே தெரியல. எல்லாரும் போலவே இருந்தாரு. ஆனா ஆசீர்வாதத்தை சொல்ற கர்த்தர் நினைச்சு ஆசீர்வதிக்கணும்னு யாருக்கும் கேட்டார் இல்ல. நீர் என்ன ஆசீர்வதித்தால் வழியோ நான் என்ன செய்ய மாட்டேன், போக விட மாட்டேன். யாரா இருந்தா இல்லையா, நீர் என் பக்கத்துல வந்துட்டீரு. இந்த இரவுல நான் தனியா இருந்து நீர் இந்த இடத்துக்கு வந்துட்டீரு. உங்க ஆசீர்வாதமும் எனக்கு தேவை. என்ன ஆசீர்வதித்துட்டு போறோம். கையில் உயர்த்த சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த மனுஷனுடைய ஆசீர்வாதத்தையும் நாம் பெற ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் யாராக இருக்கலாம். அது ஒருவேளை தேவனே இன்னொரு நபராக வந்து உங்களை ஆசீர்வதிக்க வரலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். போராடலாம் விட மாட்டேன். இதுதான் சண்டை நடக்குது. ஆசீர்வதித்தாலே நாம என்ன செய்ய மாட்டேன், போக விட மாட்டேன். எப்பா என்ன விடுப்பா, ஸ்தோத்திரம் உண்டாது, நான் விட மாட்டேன். நீ என்ன ஆசீர்வதிச்சுட்டு போகும். ஸ்தோத்திரம் உண்டாது. ஏன்னா என்கிட்ட சும்மா வரக்கூடாது. என்கிட்ட வந்தாலும் நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க. நானும் பேசிட்டு இருக்கேன். எல்லாம் கவனிக்கிறீங்களா? என் வீட்டுக்கு வந்தா நீங்க என்ன செய்யணும்? நான் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டா நீங்க என்ன செய்யணும்? ஆசீர்வாதம் போட்டுட்டு தான் போகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது நல்ல ஒரு எப்போது இந்த குறிக்கோள் இந்த நோக்கத்தில் இருந்ததுனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து கடந்து சென்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவனுக்கு யாருமே தெரியாது. ஆனா கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஐயோ நான் தேவனை முகமுகமா கண்டுட்டேன். கர்த்தர் ஆண்டவர் தான் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறார். அப்புறம்தான் யாக்கோபுக்கே தெரியுது, ஆசீர்வதித்தது யாரு? தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். ரோமர் 15ஆம் அதிகாரம் 32வது வசனம். ரோமர் 15:32. ரோமர் 15:32. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும். ஜெபத்துல போராடி மேற்கொள்ளணும். கைகள் உயர்த்தாம சொல்றோம். ஜெபத்துல இந்த ஆண்டுல போராடி மேற்கொள்ளணும். ஜெபம் பண்ணும்போது போராடி ஜெபம் பண்ணணும். சோதரன் நான் எப்படி தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் போராடி ஜெபம் பண்ணணும். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தாலே நான் உம்மை போக விட மாட்டேன் என்று போராடி ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். சோதரன் போராடி ஜெபம் பண்ண வேண்டும். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். கடைசி பகுதியில சோத்திரம் உண்டாவதாக பூரண நிச்சயப்படவர்களாக நிலைநிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறார். தன் ஜெபங்களில் எப்பொழுதும் உங்களுக்காக போராடுகிறார். ஸ்தோத்திரம். போராடி ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபத்துல போராடும் போது ஸ்தோத்திரம் எப்போதும் போராடுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. போராடி மேற்கொள்ள வேண்டும். ஹalleluya. போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த ஆண்டு ஆசீர்வாதத்தை பெறாம யாருமே இருக்கக்கூடாது. ஆசீர்வாதம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? போராட சொல்லுங்க. போராட இல்லை அப்படிதான் அர்த்தம். நீங்க அழுதுகிட்டே வாழ்க்கையில போயிடக்கூடாது. நீங்க போராடி ஆகணும். போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளணும். நான் உங்க பிள்ளை, நான் உங்க பிள்ளை. உங்க பிள்ளைக்குரிய ஆசீர்வாதத்தை எனக்கு நான் அனுபவிக்கணும். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்கணும். ஆண்டவர் அவர் உங்கள் மேல உதிப்பார். அவருடைய மகிமை உங்க மேல காணப்படும். அவருடைய சூரியன் உங்கள் மேல உதிக்கும். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் மேல உதிப்பார். கர்த்தருடைய முகத்தை நீங்கள் காண்பீர்கள். அவருடைய மகிமை உங்க மேல காணப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா மாற்றுவார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் நாம் ஜெபம் பண்ணுவோமாக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமாக. ஹalleluya. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, 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 ஹalleluya. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமாக. நான் போராடி ஜெபம் பண்ணுவேன். என் ஜெபத்துல நான் போராடுவேன். என் ஜெபத்துல நான் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் போராடுவேன். நான் ஆசீர்வதிக்கப்படணும், நான் ஆசீர்வதிக்கப்படணும், நான் ஆசீர்வதிக்கப்படணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya. என் குடும்பம் தரித்திரத்தில் இருக்கக்கூடாது. என் குடும்பம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹalleluya. ஸ்தோத்திரம். கஷ்டத்தில் இருக்கக்கூடாது. நான் ஆசீர்வதிக்கப்படணும், நான் ஆசீர்வதிக்கப்படணும். யாரும் எல்லாரும் ஆசீர்வதிக்காம போகக்கூடாது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லாபாவை ஆசீர்வதிக்கணும். ஸ்தோத்திரம். அப்பாவை ஆசீர்வதிக்கணும். என் சகோதரன் ஆசீர்வதிக்கணும். யார் என்ன பார்க்க வந்தாலும் ஆசீர்வதிக்கணும். எல்லாருடைய ஆசீர்வாதத்தை நான் பெறுவேன். எல்லாருடைய ஆசீர்வாதத்தை பெறுவேன். என் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் பெறுவேன். என் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நான் பெறுவேன். ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஆண்டவருடைய காலை பிடிச்சி எவ்வளவு அழகமோ அழணும். ஸ்தோத்திரம். அவருடைய காலை விடக்கூடாது. அவரை விடக்கூடாது. அவரை விடக்கூடாது. அவரை விடக்கூடாது. ஸ்தோத்திரம். அவரை பிடிச்ச பிடியிலிருந்து விடக்கூடாது. ஸ்தோத்திரம். பெரும் வரைக்கும் விடக்கூடாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்காம போக மாட்டார். கர்த்தர் நிச்சயமாக அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். மனுஷன் காலை பிடிக்கிறத விட கர்த்தர் காலை பிடிங்க. கர்த்தர் காலை பிடிங்க. அவரோட பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த புதிய ஆண்டிலும் நாங்கள் போராடி மேற்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். உங்க முகத்தை நாங்கள் உங்க பிரசன்னம் உங்க மகிமை எங்களுக்கு காணப்படணும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் முகமுகமாய் கண்டேன் என்று யாக்கோபு சொன்னது போல உங்க மகிமை எங்க மேல காணணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya. ஸ்தோத்திரம் உண்டா. சூரியன் உதிக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பெரியதாக கர்த்தருடைய முகம் இருக்கிற பெரியதாக எங்கள் வாழ்க்கை மாறட்டும். ஹalleluya. ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.